இதே மாதிரி ஜுடிஷியரி நம்ம 2 லெவலா பிரிக்கலாம். லோயர் ஜுடிஷியரி, ஹையர் ஜுடிஷியரி. லோயர் ஜுடிஷியரினா மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்டு, சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இது எல்லாமே வந்து லோயர் ஜுடிஷியரியில் வரும். ஹையர் ஜுடிஷியரியில் 2 நீதிமன்றங்கள்ல ஒன்று உயர் நீதிமன்றம், இன்னொன்று உச்ச நீதிமன்றம். இதுல இந்த லோயர் ஜுடிஷியரியில ரிசர்வேஷன் உண்டு. இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த சீட்டுகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஜட்ஜிகள் பதவியேற்கிறாங்க. அவங்க தங்களோட வேலைகள் செய்யறாங்க. ஆனால் அந்த உயர் ஜுடிஷியரி சொல்றோம் இல்லையா, ஹையர் ஜுடிஷியரி, அந்த ஹையர் ஜுடிஷியரியில உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சுப்ரீம் ஹை கோர்ட் நீதிபதிகளும் அப்பாயின்ட் பண்ணும் போதும் அங்க ரிசர்வேஷன் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, மெரிட் தான் அங்க முக்கியமா பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு என்னைக்குமே இருக்கும். அப்போ மற்ற மெரிட் தான் பார்ப்பாங்கன்னா அப்ப கட் அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒருவேளை பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மெரிட்டே இல்லைன்னு சொல்ல வராங்களான்னு ஒரு கேள்விகளும் எனக்கும் அது எழுந்திருக்கிறது உண்டு. அப்போ இதுதான் ரிசர்வேஷன்ல, அதாவது இதுதான் ஹையர் ஜுடிஷியர்ல எப்படி அப்பாயின்ட் பண்றாங்கிற முறை.